Hi, hello guys, welcome to It's Prano 46 channel. நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா Exploring Megamalai Part-1. செம என்ஜாய்மெண்ட்டோட ட்ரிப் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம மேகமலையோட என்ட்ரன்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம என்ட்ரன்ஸ் பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த உங்களுக்கு ஹில்ஸ் தெரியுது பாருங்கள். அப்படியே நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா போர்டு போட்டிருக்கு, இன்னும் 26 கிலோமீட்டர்ஸ்னு போட்டிருக்கு. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ஹில்ஸ் அப் அண்ட் டவுன் சேர்த்து உங்களுக்கு 55 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க போகலாம். மெயின் என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சுங்க. இப்படி ஒரு வழியாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் செக் போஸ்ட் இருக்குது, உள்ளே போவோம். மேலே போகலாமாக்கா? இல்லை, அந்த பசங்க வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேகமலைக்கு நீங்கள் வரத்துல நீங்கள் ஆக்ஷன் கேமரா வச்சுருந்தீங்கன்னா உள்ளே வச்சு கொண்டு வாங்க. ஏன்னா அங்கே செக் போஸ்ட் கிட்ட வச்சுட்டு இருக்கிறதுல பிடிப்பாங்கன்னு இல்லையா அங்கே இருக்கிற ஷாப் ஓனர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஷாப் ஓனர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்குள்ளே வரத்துல எதை வச்சுருந்தீங்கன்னா அவங்கள பிடிப்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்டர்னல் மைக்கு வந்து இன்னும் ஆக்ஷன் கேமில் ஃபிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோவா இருக்கவே இருக்காது. அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். கண்டிப்பாக நான் அதை அப்கிரேட் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் கீழே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆக்ஷன் கேம் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வந்து பிடிப்பாங்கன்றது தான் அவங்க எனக்கு சொன்னாங்க. அதனால தான் நான் கழட்டிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஓகேங்க, நான் போக உங்களுக்கு அப்படியே நான் வாய்ஸ் ஓவரில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஒன்றும் இல்லைங்க, ரீல்ஸ் போடுறதுக்கு வேறு வீடியோ எதுவும் இல்லையா, இங்கே வந்து எப்படியா ரீல்ஸ் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னோடய ரீல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த பீஸான சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்செக்ட்ஸோட சவுண்டும் அப்படியே அந்த கிராஸ் அதோட சவுண்டு. சரி, வாங்க அப்படியே நம்ம பஸ் வந்து அப்படியே நம்ம கிளம்புவோம். நம்ம வேன் வந்துருச்சுங்க. நம்ம வேனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. சும்மா ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்துருச்சு பக்கத்தில் வேனு. இல்லை, எல்லோரும் உட்காந்துருக்காங்க. பாய் பாய். சரிங்க, அப்படியே நம்ம மோட்டோவிலாகிங்களா அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். செம வியூவாக இருக்குது. ஸ்டார்டிங்கே செமையாக இருக்குங்க, அது ப்ளசண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெண்டு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குங்க பெண்டு, வேறு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைமாக அது என்னதுங்க, இது பெண்டு பேர் என்னவோ சொல்லுவீங்களே, டக்குன்னு வர மாட்டேது. ஹேர்பின் பெண்டுங்க, அது டக்குன்னு வர மாட்டேது. ஹேர்பின் பெண்டு ஃபஸ்ட் டைமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறையா பெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மொத்தம் ஒரு 18 பெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. மேலே ஏறத்துலேயே சைடு வியூலாம் செமையாக இருக்குங்க. சைடு வியூ அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனேன், நான் உங்களுக்கு சைடு வியூ அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு பெண்டு வந்துருச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் ஹேர்பின் பெண்டு. சரி, வாழ்க்கை இப்போ தான் ஆரம்பிக்குது. 18% ஆயிடுச்சு. அதான் ஒன்றா அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கம்முன்னு வருவோம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆளாக உட்காந்து ஏறுறது தான் செம்ம ஜாலியாக இருக்குது. இல்லைன்னா ஒரு பண்டுலேயும் வளைக்கிறதுலேயும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. டக்குன்னு வலிக்கி கிளிக்கி விட்ருக்குமாண்ணே. ஏன்னா இந்த கல் வேறு பார்க்க பயமாக இருக்குது. ரோட்டில் போட்டிருந்தா கூட சரி, அது அந்த ஸ்டோனில் போய் ரோடு போட்டு நம்ம பெருசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ரீல்ஸ் வருது. ரீல்ஸ் சுகமே தனியாக இருக்குது.
பயமாக இருக்குது. எங்கே மேலே இருந்து புளி கிளி வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு பார்க்க. பாருங்க பாறையாக இருக்குது. பாறையெல்லாம் வந்து டக்குனு பிடிக்கிறாங்க. செம வியூவாக இருக்குங்க. அப்படியே வைப்பு போட்டு சாங் போட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அப்படி பண்ணோம்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. அதனால் பயமாக இருக்குது. ஸ்ட்ரைக்லாம் வேணாங்க. நம்ம சாட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ரைடாக. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. டிங் டிங் ஹார்ன் அடிக்கிறேன். ஆனால் உண்மையிலே டெஸா வந்து ஹில்ஸ்லலாம் செம பெர்ஃபார்மன்ஸுங்க. செமையாக பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க ஹில்ஸில். இது தெரியுது ஃபுல்லாக வருது. காதெல்லாம் அடைக்குங்க. காது சரியாக அடைக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதே சீசனில் வந்தால் செம சில்லுன்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த இடம்லாம். ஆனால் நாங்கள் சீசனில் வராதனால அந்தளவு சில்னஸ் இல்லை. சரியாக காது அடைக்குது. இப்போ ஃப்ளைட்டில் வர மாதிரி இருக்குங்க. வாவ், செம எக்ஸ்பீரியன்ஸுங்க. மேகமலை செம எக்ஸ்பீரியன்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு இறங்கி போயிட்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். செம வியூவாக இருக்குது. இருங்க, உங்களுக்கு கேமில் இது தெரியாது, நான் இறங்கி போய் காமிச்சா தான் தெரியும். வெயிட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க ஏரியா. சூப்பர். தெரிஞ்சு பசங்களாம் எங்கேயும் நிப்பாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்க எங்கேயாவது பிளேஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கு. உள்ளே நம்ம ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க, அப்படியே ரீல்ஸுக்கு போடுறதுக்கு. வேறு வழி, வேறு ரைடர்ஸ் யாரும் நம்ம கூட இல்லை. இன்னொரு ரைடர் வராரு, பின்னாடி வராரு. அதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க வைக்கணும். இருங்க, இப்போ ஃபன் பண்ணுவோம் வாங்க. இப்போ ஃபன் பண்ணுவோம் பாருங்க. தங்கம் போட்டுக்கோ, தங்கம் போட்டுக்கோ. ஃபன் பண்ணுறோம் வாங்க போவோம். ஏங்க மண் சரிவாயிருக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி சரி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியான மண் சரிவு. நல்ல வேளை நம்ம வர டைம் எதுவும் ஆகலையே. 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சிருக்கும், அதனால் அப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், ஆனால் ரொம்ப வேன் ரொம்ப ஸ்லோவாக ஏறுதுங்க. சரி ஸ்லோ வேனு. அடுத்த வாட்டி வேறு வேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட பதில் வேறு வேன் தான் பிடிக்கணும். ஆனால் இந்த பெண்ட்லலாம் வேன் பின்னாடியே போகிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. இவங்க இந்த பெண்டை முடிச்சா வேன் எப்படியாவது முந்திரும். அசாட்டி வேன் நம்ம மேலே கவுந்துருச்சுன்னா பயமாக இருக்குல்ல. உர்ரா கைப்புள்ள. வேமா போ, வேமா போ. போயாச்சு ஒரு வழியா. கைஸ், அங்கே பாருங்கள் எத்தனை ஹில்ஸ்லாம் தெரியுதுன்னு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் மேகமலை பக்கத்தில் இருக்கிற மலைகளோட ஹில் ஸ்டாப்புன்னு நினைக்கிறேன்.
போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஏறிக்கிட்டே போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹில்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் நெருங்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த பார்ட் ஒன் தான் எனக்கு தெரிஞ்சு வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குது. தெரில, நீங்கள் உங்களுக்கு வீடியோ வரத்துல தெரியும் பார்ட் 1 பார்ட் 2 தெரிஞ்சு என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரே கடை தான் நினைக்கிறேன். ஆனால் ட்ராவல் பண்ணதில் அந்த ஸ்மெல், அந்த கிராஸோட ஸ்மெல்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. தெரியுது மேகமலை ஏன் ஹிடன் ஹெவன்னு சொல்கிறாங்கன்னு. செம்மையாக இருக்குங்க அந்த கிளைமேட்டே, அது சூப்பராக இருக்குங்க. என்னால் இது ஒன்று மட்டும் மறக்க முடியலங்க. 10th நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் போட்டோம், பைக் வாங்கிட்டு நம்மளாம் ஒன்றா ட்ரிப்பு போகணுன்னு. ஆனால் நான் இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு தனியாக வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்சு நம்ம மேகமலைக்குள்ளே என்ட்ரி ஆகிக்கிட்டே இருக்கோம். என்னங்க ஏதோ போர்டு இருக்குது பாருங்க, கரடிகள் ஜாக்கிரதைன்னு போர்டு வச்சுருக்காங்கங்க. தெரிஞ்சு அதையே ஏதோ ஒரு கரடி பிச்சு போட்டிருக்கு பாருங்க. 30 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போட்டுருக்கு. சரிங்க, எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்போ தூரத்தில் பார்த்த ஒரு ஹில் டாப் இங்கே தெரியுது பார்த்தீங்களா. வாங்க அப்படியே போவோம், க்ரூஸ் பண்ணி கொஞ்சம் வேகமாக போவோமே. இருங்க, அந்த வியூ சூப்பராக இருக்குங்க. பார்ப்போம், அந்த வியூவை பார்த்துட்டு போவோம். இருங்க, இதாங்க நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், எங்கள் பிகாம் குரூப். அப்படியே ஃபஸ்ட் இயர் எல்லோரும் சேர்ந்து போனோம் பாருங்கள். எல்லோரும் ஜாலியாக அங்கே ரோட்டில் நிப்பாட்டி டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி வாங்க அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு நாங்கள். தெரிஞ்சு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மேகமலை டாப்புக்கு. ஆனால் ரொம்ப பெரிய விலாகாக வந்திருக்குங்க இந்த வாட்டி. இனிமேல் பெண்டு எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாகவும் ரொம்ப கேர்வாகவும் இருக்குங்க பெண்டு எல்லாமே. மேகமலையே அடிக்கடி எழுதுங்க காணுங்க. ஏதோ காலையில் ஒரு 8 மணிக்கு அந்த மாதிரி இருக்குது, 15 மணி. அவ்வளோ வேறு ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க. நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நம்ம வியூ வரோம், வியூஸ்லாம் நல்லா இருக்குங்க. இப்போ தான் மேகமலை பக்கத்தில் தெரியுது, பக்கத்தில் தெரியுது. வழியாக ஹில்ஸ் பாதி ஏறின பிறகு ரெஸ்ட்டுக்காக இங்கே நிப்பாட்டியிருக்கோம். வியூ சூப்பராக இருக்குது. பஸ்ஸில் வந்து என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் வாமிட்டிங் ஆனதுனால அவனை நான் வண்டியில் ஏற்றிக்கிறேன். அப்படியே இந்த வியூவை பாருங்கள். செம ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குல்ல. அது போக வேனில் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வேறு வாமிட்டிங் ஆனதுனால அவன் வேறு நான் வண்டியில் ஏற்றிக்கிட்டேன். போக என்னோடய ஆக்ஷன் கேமில் வேறு சார்ஜ் இல்லை, அதனால தான் இப்போ வீடியோ ஃபுல்லாமே என்னோடய மொபைல் கேமில் எடுத்துகிட்டு இருக்கேன். மொபைல் கேம்லேயே சூப்பராக தான் இருக்குது. வேகமாக தான் போய்கிட்டு இருக்கேன் ஹில்ஸில். ஆனால் நீங்கள் இந்த ஸ்பீடில் யாரும் போகாதீங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி இப்போ 12 o'clock. ஆனால் 12 o'clock மாதிரியே இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதான் கொஞ்சம் வேகமாக தான் போய்கிட்டு இருக்கேன். சூன் உங்களுக்கு பார்ட் 2 வரும். எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2 வருது. பார்ட் 2ல் நீங்கள் மீதி மேகமலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.